Indumati and a family. என்னைக்கு வந்தீங்களா அவங்களா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி இந்துமதி. 172 கொஷின்ஸ் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 2016 மேரேஜ் ஆயிருந்துச்சு. 17 ஃபஸ்ட்டு பேபி பிறந்திருந்தது. 2018 ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த பையனுக்கு முடிஞ்ச உடனே அடுத்த நெக்ஸ்ட் 1 மந்த் கழித்து என்னோடய பர்த்டே வரும். அதுக்கு பர்த்டேக்கு அடுத்த நாள் நான் வந்து ஜெயங்கொண்டம் பிரான்ச்சில் தான் அட்மிஷன் போட்ட உடனே அப்போ வந்து என்ன மைண்ட் செட்டில் நான் இருந்தேன்னா, நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ்லேயே நான் சுமாராக தான் படிப்பேன், ஒன்றும் டாப்பர்லாம் கிடையாது. சரி நமக்கு வந்து புக்ஸ் மட்டும் கொடுத்தா கூட போதும், நம்மளே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்து ஜெயங்கொண்டம் பிரான்ச்சில் அட்மிஷன் போட்டேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியல. அவங்க ரிவிஷன் டெய்லி மார்னிங் ரிவிஷன்லாம் வைப்பாங்கல்ல, எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க, எனக்கு மட்டும் தெரியல. ஒரு 1 வீக் பார்ப்போம், இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணாத டாபிக் தானே அப்படின்னு இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தா 1 வீக் கழிச்சும் நான் அட்டன் பண்ண டாப்பிக்லேருந்துமே எனக்கு எதுவுமே தெரியல. பக்கத்தில் உள்ளவங்களாம் நல்லா ஆன்சர் பண்ணுவாங்க, எனக்கு மட்டும் ஒன்றுமே தெரியாது. சார் ஷார்ட்கட் சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்கட்லாம் எழுத மாட்டேன் புக்கில். பாட்டு பாடுவாங்க எல்லோரும், நான் பாட மாட்டேன் அந்த 1 வீக்கில். அப்புறம் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து ஷார்ட்கட் எழுதி வைங்க, அதனால தான் உங்களுக்கு மறக்குது, பாட்டெல்லாம் கூடவே சேர்ந்து பாடுங்க, எல்லோரும் பாடுறாங்கல்ல, அப்போ நீங்களும் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் இப்போலாம் காண்டாக்ட் இல்லை. ஆனால் அவங்க தான் வந்து ஜெயங்கொண்டம் பிரான்ச்சில் ஒருத்தவங்க கூட நெகட்டிவாகவே பேசவே மாட்டாங்க சாரை பற்றி, அவ்வளோ பாசிட்டிவாக பேசுவாங்க. நான் கேட்பேன், என்ன திடீர்னு என்னென்னமோ நடத்துகிறாங்க சாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே, தமிழ் நடத்துகிறாங்க, சயின்ஸ் நடத்துகிறாங்க, பாலிட்டி நடத்துகிறாங்க, இதுலலாம் கொஷின் வருமா, கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துகிறாங்க, இதுலலாம் வருமா அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து சார் என்ன நடத்துகிறாங்களோ அதை மட்டும் படிங்க, 200 கொஷினும் சார் நடத்துறது மட்டும்தான் வரும், நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும், படிக்கலைன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியாதே தவிர கொஷின் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்கும்னாங்க. அப்புறமா பார்த்தா தான் தெரிஞ்சுது, நான் ஜாயின் பண்ணி அடுத்த 30 டேஸில் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தது. அப்போ தான் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியவே வந்தது. அதாவது எப்படி இதை படிக்கணும், ஷார்ட்கட் வைக்கிறது, சாங் கட் வைக்கிறது எல்லாமே அப்போ தான் புரிஞ்சிக்கவே ஆரம்பித்தேன் 30 டேஸில். அடுத்த 60 டேஸில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்தது. நானும் எழுதினேன். சரி, பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் மட்டும் போடுங்க, நீங்கள் சார் நடத்துறது மட்டுமே வரும் அப்படின்னாங்க. அதில் வந்து ஒரு 154 வந்து இருந்தது டென்டேட்டிவ் கீழே, ஒரு 157 வந்தது ஃபைனல் கீழே. அது அப்போ தான் வந்து இந்த குரூப் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் மாற்றிருந்தாங்கல்ல, ஃபஸ்ட்டு பேட்ச் அதுதான். நான் மொத்தமாக அட்டன் பண்ணதே அந்த 3 மாதம் கிளாஸ் மட்டும்தான். அதுலேயுமே ஒரு 2 மாதம் தான் ஒழுங்காக படித்தேன். அந்த அங்கே என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் படிக்கிறதுக்கான டைம் வந்து 2 மந்த்ஸ். அதுலேயே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அப்போ என்ன நினச்சேன், ஈஸி தான் போல இருக்குது, நம்ம வந்து 157 எடுத்துட்டோம், அப்போ இன்னும் கொஞ்சம் தானே, குரூப் 4 நமக்கு ஈஸியாக கிடச்சிரும்னு, அது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி நான் நினச்சது. அதுக்கு பிறகு சார் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்கல, தனியாக போய் உட்காந்து நீங்கள் வந்து படித்து டெஸ்ட் எழுதுங்க அப்படின்ட்டாங்க. அங்கே போய் பார்த்தா எனக்கு அதுலேயும் சுத்தமாக ஒன்றுமே தெரியல. என்ன இருந்ததுன்னா, இந்த சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸு, பாலிட்டிலாம் கவர்னரோட அதிகாரங்கள் என்ன, அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருந்தது. எனக்கு கவர்னர்னால் என்னன்னே தெரியாது, நான் எப்படி அதெல்லாம் போய் படித்து எழுதுறது. அதுலேயும் தனித்தனியாக அந்த அரசியல் அமைப்பு சார்ந்த அதிகாரம், அந்த அவங்களோட சட்டத்துறை சார்ந்த அதிகாரம், அப்படி இப்படின்னு தனித்தனியாக இருந்தது. அந்தளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஆனாலும் சரி, நம்ம வந்து நல்ல ட்ரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மாதம் மறுபடியும் அந்த டெஸ்ட்டு கொஷின் கொடுப்பாங்க, அதை படித்து எழுதுவேன். அந்த மாதிரி போய் எழுதுனேன். அப்புறம் திருப்பி நல்லா அந்த 6 மாதம் மட்டும்தான், அதுக்கு பிறகு என்னால் கண்டினியூ பண்ண முடியல, கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். இன்னும் ரொம்பலாம் இல்லை, ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆயிருந்தது. அப்பயுமே ப்ரெக்னென்ட் ஆகியே 6 மந்த்ஸ் தான் ஆயிருந்துச்சு. சரி, ஏமாத்துறதுக்கு ஒரு ரீசனுங்கிற மாதிரி நான் கிளாஸை நிறுத்திட்டேன். அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணல. அப்போ வந்து ஏன்னா 1 இயரில் பேபி ஃபஸ்ட் பேபியை விட்டுட்டு வந்திருந்தேன். அதனால் செகண்ட் பேபி கன்சீவ் ஆனவுடனே சரி இதை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். அப்புறம் செகண்ட் பேபிக்கு 1 இயர் ஆனவுடனே நான் ரீஸ்டார்ட் பண்ணுவேன்னு ஃபேமிலியில் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. நான் பண்ணவே இல்லை. நல்லா 2.5 வயசு ஆகிடுச்சு. அதுக்கு பிறகும் சரி, அப்போ லாக்டவுனில் வந்து சார் அப்போ தான் ஆன்லைன் ஃபஸ்ட்டு சார் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. லாக்டவுனால் படிக்காமல் போனவங்க தான் நிறைய பேர் அந்த டைமில். ஆனால் அந்த ஆன்லைன் கிளாஸுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அப்போ இந்த மாதிரி சார் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம், நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். மாமா உடனே சொன்னாங்க, இல்லை நீ டேரெக்டாக படித்த, ஆன்லைன் போகிறதுனா உனக்கு கஷ்டம், சென்னையில் இருந்தோம், அதனால் என்ன சொன்னாங்க, நீ இங்கே பக்கத்துலேயே வேணால் டேரெக்ட் கிளாஸ் போகிறதுனா போ, இல்லைனா நீ ஜெயங்கொண்டம் பிரான்ச்சில் போய், போன டைம் எங்கள் அம்மா கிட்ட தான் பேபியை விட்டுட்டு ஃபஸ்ட் பேபியை விட்டுட்டு கிளாஸ் போயிருந்தேன். எங்கள் அம்மா தான் ஃபுல் டைமாக பார்த்துக்குவாங்க குழந்தைய.
அப்போயுமே நான் படிக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்து அந்த 3 மந்த்ஸுமே நான் படிக்கவே மாட்டேன். வந்து ஸ்கூல் நான் கிளாஸ் போயிட்டு வந்த பிறகு பையன் அழுவான்ல, அதனால் எங்கள் வீட்டில் யாரும் என்னை படிக்க சொல்ல மாட்டாங்க. நான் பையன் கூட விளையாடிட்டு தான் இருப்பேன். அப்புறம் நைட்டு 2 to 3 அந்த ஒரு 1 hour தூக்கம் வராது. ஐயோ நாளைக்கு போனால் நமக்கு வேறு டெஸ்ட்டில் ஒன்றுமே தெரியாதுன்னு 2 to 3 படிப்பேன். அப்போ எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க, ஏன்ப்பா இந்த நேரம் வந்து படிச்சுட்டு இருக்க, நைட்டில் படிக்க வேண்டியதானே, தூங்காமல் படிக்கிற அப்படி சொல்லி அப்பாலாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சார் இன்ட்ரோ பண்ணதே எங்கள் அப்பா தான். நான் வந்து அப்போ என்ன படித்த ஞாபகம் இல்லை, ஸ்கூலோ காலேஜோ நம்ம படிச்சுட்டு இருப்பேன். என்ஆர் சேனல்னு ஒரு லோக்கல் சேனலில் சார் வந்து ரிவிஷன் கொடுப்பாங்க. சார் வந்து அதில் கிளாஸ் எடுக்கிறத ரிவிஷன் போட்டிருந்தாங்கன்னா அப்போவே நான் பார்த்துட்டு சார்கிட்ட தான் படிப்பிட்டு வந்திருப்பேன். ஆனால் சார் வந்து ஸ்பீட் ரிவிஷன் கொடுப்பாங்கல்ல, அதை போட்டிருப்பாங்க. எனக்கு ஹிஸ்ட்ரியே தெரியாது. அதுலேயும் அந்த ஏன்ஷியன் இந்தியா ஹிஸ்ட்ரியை போட்டால் எல்லாரும் ஆன்சர் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கூப்பிடுவாங்க, ஏய் சார் வந்துட்டாங்க, வாங்க வாங்க வந்து உட்காந்து எல்லோரும் பாருங்கள் அப்படிம்பாங்க. ஆமாம் பாப்பான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஓடியே போயிடுவோம். ஐயோ இந்த சாரா எல்லோரும் வேறு ஆன்சர் சொல்கிறாங்க, நமக்கு மட்டும் ஒன்றுமே தெரியல. தெரிஞ்ச டாப்பிக்காக இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம், எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா அதை டெய்லி உட்காந்து பார்ப்பாங்க, ஏன் பார்க்குறாங்கன்னே தெரியாது, அவங்க மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னாச்சு, அப்போ லோக்கல் சேனலில் சார் டெய்லி ரிவிஷன் போடுவாங்க சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது. அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். 21 ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரல, குரூப் 4 நோட்டிஃபிகேஷனே வரல. அந்த டைமில் ஜாயின் பண்ணோன்னா தான் நமக்கு வந்து சார் வந்து ஃபுல்லாக ரொம்ப டீப்பாக நடத்துவாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ரிவிஷன் மட்டும் தானே பண்ணுவாங்க, அந்த ஸ்பீட் நம்மளால் பிக்கப் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டைம் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் கூட லீவே போட மாட்டேன், ஒரு டெஸ்ட்டு கூட மிஸ் பண்ண மாட்டேன், நைட் ரிவிஷனும் ஒன்றுமே மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் நைட் எனக்கு 10 மணிக்கே தூக்கம் வந்துடும், ஆனாலும் அட்டன் பண்ணுவேன். மாமா பார்த்துட்டு கேட்பாங்க, என்ன தூங்கலையா அப்படிம்பாங்க. நான் பார்ப்பேன், இல்லை கிளாஸ் பார்க்கணும் அப்படிம்பேன். இவங்க எட்டி பார்த்துட்டு கேட்பாங்க, லைவா இதில் ரெக்கார்டடா, சார் 10 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களே அப்படிம்பாங்க. எட்டி பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு கேட்பாங்க மாமா. நான் சொல்லுவேன், இல்லை லைவ் அங்கே பாருங்கள் லைவ் கிளாஸு அப்படிம்பா. ஐயோ என்ன சார் இந்த பட்டனு, இந்த நெக் பட்டனு, இந்த கையில் உள்ள பட்டன் கூட ரிமூவ் பண்ணாமல் 10 மணி காலையில் 10 மணி மாதிரி உட்காந்து சார் இப்படி சொல்கிறாரு, நீ இப்படி தூங்கி தூங்கி விடுறியே, நீ டெய்லி நைட் ரிவிஷன் அட்டன் பண்ணு அப்படின்னு மாமா சொல்லுவாங்க. சில சமயம் சார் இன்னைக்கு நோ நைட் ரிவிஷன் டுடே அப்படின்னு மெசேஜ் போடுவாங்களே டெலிகிராமில், அப்படி வந்துச்சுன்னா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவேன். மாமா வந்து கேட்பாங்க, நீங்கள் என்ன இன்னைக்கு தூங்கிட்டு இருக்க, இன்னைக்கு ரிவிஷன் இல்லையா அப்படிம்பாங்க. நம்பவே மாட்டாங்க. அப்புறம் அந்த மெசேஜ் எடுத்து காட்டினா தான் சரின்னு தூங்க விடுவாங்க, இல்லைனா தூங்க முடியாது நைட்டில். அப்புறம் வந்து அந்த டைம் வந்து நான் ரொம்ப நல்லா படித்தேன். ஒரு நாள் கூட லீவ் போடவே மாட்டேன். அம்மா கூட ஊருக்கு வா, வந்துட்டு போ, பொங்கல்லாம் ஜாலியாக இருக்கும், ஊரில் போட்டியெல்லாம் வைப்பாங்களா, விளையாட்டு போட்டி வைப்பாங்க, வாயேன் அப்படிம்பாங்க. மாமாவும் கூப்பிடுவாங்க, போயிட்டு வரலாம் வா அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, சார் சொல்லியிருக்காங்க லீவுக்கு யாரும் ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நானும் வரமாட்டேன் ஊருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன், அடுத்த பொங்கல் வந்து சக்கரை பொங்கலாக வெண்பொங்கலான்னு சார் கேட்பாங்க, அதனால நான் வந்து வரமாட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணட்டும் அப்படிம்பேன். சரி பரவாயில்ல நீ வர வேணாம் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு 4 நாள் 5 நாள் லீவ் கிடச்சிச்சின்னா பசங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாமா கொண்டு போய் ஊரில் விட்டு வந்துடுவாங்க. அவங்க அத்தை, மாமாவோட அண்ணன் 2 பேர் இருக்காங்க, இவங்க ஒரு அண்ணன், சின்ன அண்ணன், பெரிய அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, அண்ணன் அண்ணி அண்ணன் பசங்க. இவங்க பொண்ணு தான் வந்து அந்த பசங்களை நல்லா அவ்வளோ பார்த்துக்கும். தம்பி அனுப்பி வைங்க சித்தி, அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த பொண்ணு தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அந்த பொண்ணு. ஆனால் அவங்க அந்த இதில் தான் நான் பசங்களெல்லாம் சரின்னு 4 நாள் லீவ் கிடச்சா கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் வீட்டுக்கு போய் படிப்பேன், பாதி நேரம் விளையாடுவேன், தூங்குவேன், எல்லாம் பண்ணுவேன். அந்த பிரேக் டைமுங்கிறது எனக்கு அவ்வளோதான். என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதே எங்கள் வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் எனக்கு. மற்றபடி டிவி, அவுட்டிங்கு, சினிமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டூர் போகிறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் மாமாட்ட சொல்லுவேன், மாமா சார் படம் பார்த்துட்டு வந்து கதை சொன்னாங்க அப்படிமா. இவ்வளோ பிஸி ஷெடியூலில் சார் எப்படி படம் பார்க்குறாங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், அவர் ஒரு படம் கூட மிஸ் பண்ண மாட்டார், சார் எல்லா படமும் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு கதை சொல்லுவார். நான் அதனால் இவங்க கேட்பாங்க, நம்ம என்ன படத்துக்கு போமா அப்படிம்பாங்க. நான்லாம் வரல, சார் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு கதை சொல்லிடுவாங்க அப்படிம்பாங்க. எல்லா கிளாஸுமே எனக்கு பிடிக்கும். தமிழ் கிளாஸ் பிடிக்கும், அப்புறம் கான்ஸ்டியூஷன் கிளாஸ் பிடிக்கும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே பிடிக்கும் எனக்கு. கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு நோட்ஸ் ஷார்ட்கட் கொடுக்காம என்னைக்காவது கொஞ்சம் தானே இருக்குது படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னாங்கன்னா எனக்கு அது மட்டும்தான் பிடிக்காது. மற்றபடி எனக்கு எல்லா கிளாஸுமே பிடிக்கும். ஸ்டோரி கிளாஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி ஏதாவது சொல்லுவாங்கன்னா வந்த புதுசில் ஃபஸ்ட் டைம் அந்த பாபர் ஸ்டோரி சொன்னாங்க. அந்த ஃபஸ்ட்டு அலெக்சாண்டர்லேருந்து ஆரம்பித்து சொல்லுவாங்கல்ல, செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சூப்பராக சொல்கிறாங்க. அதுவும் 12 மணிக்கு எப்போ தூக்கம் வருமோ அந்த டைம் தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஜெயங்கொண்டம் பிரான்ச்சில் என்ன பண்ணுவோம், எல்லோரும் 12 மணிக்கு பசிக்குதுன்னு சார் கதை சொல்லுவாங்க, அந்த நேரம் தான் சாப்பிட்டு முடிச்சிருவோம். அதுக்கு அது வரைக்கும் ஸ்பீட் நோட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதனால் அந்த டைம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருவோம் பசிக்குதுன்னு. இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தா சார் கட் பண்ணிட்டு திடீர்னு தொடரும் போட்டுருவார். அடுத்த நாள் தான் சொல்லுவேன் மிச்ச கதையா அப்படிம்பாங்க. ஐயோ இன்னும் பாதியோட நிறுத்துறாரு சார், முழுசாக சொல்ல மாட்டாங்களா அப்படிம்பா.
அதெல்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் சொல்லுவாங்க, நாளைக்கு தான் போடுவாங்க வால்யூம் 2லாம் அப்படின்னு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா லீவ் போடாதீங்க. ஒரு நாள் கூட லீவ் போட்டிங்கன்னா அந்த சிலபஸை மறுபடியும் நீங்கள் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். தொல்காப்பியமில் வரும்ல, ஃபஸ்ட் டைம் லிசன் பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், செகண்ட் டைம்னா நல்லா புரிஞ்சுக்குவோம், அதில் மிஸ்டேக்கே இல்லாத அளவுக்கு ஆகும், தேர்ட் டைம்னா நம்மளே அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகும். அப்போ ஒரு டைமும் டெஸ்ட் எழுதிட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த 22ல் ஆன்லைனில் சேர்ந்தேன்ல, அப்போ வந்து என்னாச்சு, நான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக போய் எழுதினேன். ஆனால் எக்ஸாம் டைமில் அந்த டென்ஷனில் 165 கொஷின்ஸ் தான் போட்டேன். அப்பயுமே என்ன பிரச்சனைனா, சார் மேலே ஒரு தப்புமே சொல்ல மாட்டேன், நான் தான் தப்பு பண்ணேன். அப்பயும் 10 கொஷின் தெரிஞ்ச கொஷின்னு நல்லா பண்ணியிருக்கலாம், அவசரத்தில் தப்பு பண்ணியிருந்தேன். இந்த நடந்தலை உலகம் என தொடங்கும் பாடலில் நடந்தலை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு நினச்சிட்டு நானே இவ்வளோ பெருசு இருந்ததை பார்த்தோன்னே நமக்கு தான் நல்லா தெரியுமே அகன்ற உலகம் அப்படி போட்டு வந்துட்டேன். ஆனால் அவன் எதிர்ச்சொல் கேட்டிருக்கான் போன டைம். அந்த மாதிரி இந்த பள்ளமான இடத்தில் உழவு செய்வது யாரை பற்றி பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்திருந்தது. அது 2 டைம் வந்திருந்தது. அந்த இடத்துல ரொம்ப சூப்பர் ஸ்மார்ட்டாக நான் யோசிச்சு ஒரே கொஷின் எப்படி 2 டைம் வரும், வேறு ஆப்ஷன் போட்டு விடுவோம் அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு தப்பு. அது மாதிரி மேக்ஸில் நம்பர் அப்படிங்கிறத டீகோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. NUMB வரைக்கும் டீகோட் பண்ணேன். ஏ ஆப்ஷன்லேயே இருக்கே அப்படின்னு அதை போட்டு வந்துட்டேன். பார்த்தா ERல ட்விஸ்ட் பண்ணி C ஆப்ஷனில் ஆன்சர் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச கொஷினே அந்த 10லேருந்து எத்தனை முறை, என்ன 100லேருந்து எத்தனை முறை 10 கழிக்க முடியும் அப்படி ஒரு கொஷின் இருந்தது. அதை கேட்டு மாமா திட்டுவாங்க, உனக்கு இது கூடமா தெரியாது, இதை கூடமா தப்பாக போட்ட அப்படி சொல்லி கேட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு 10 கொஷின் இல்லைனா நான் அந்த டைமே போயிருக்கலாம். அதுக்கு பிறகு 22லேயே மறுபடியும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. மெயின்ஸுக்கு இங்கே தான் நான் ஆன்லைன் கிளாஸில் தான் மறுபடியும் படித்தேன். காயத்ரி மேம்லாம் வந்து அப்பப்போ சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும், அது DSP மேம் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சார் கிளாஸு சாட்டர்டே சண்டேல இருக்கும், அதை மட்டும் அலட்சியமாகவே நினைக்காதீங்க. நிறைய நோட்ஸ் கொடுப்பாங்க, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சார் எழுத வச்சு கை வலிக்குதே அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. நான் வந்து ஆன்லைனில் படித்ததால் எனக்கு இப்போ ஒரு லைன் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கூட பக்கத்தில் பார்த்து எழுதுறதுக்கு எனக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் யாருமே இல்லை. அந்த டைம் அப்போ கூட படித்தவங்கன்னு நான் ஆன்லைனில் படித்ததால் இங்கே இன்ஸ்டியூட்லேயும் யார் கான்டாக்ட்டுமே இல்லை. அப்போ 1/2 மணி நேரம் லைவ் கட்டானா கூட நான் என்ன பண்ண முடியும், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்க முடியாது, ஸ்பீடாக எழுதுவேன் வேணும்னே. சார் சொல்கிறதுக்கு படி எழுதுவோம் அப்படின்ட்டு எழுதுனா நான் 2 கொஷின் என்னால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல, 2 கொஷின் எழுதலை. அதனால் இந்த டைமும் வந்துச்சு, ப்ரிலிம்ஸு கிளியர் ஆச்சு, குரூப் 2 எழுதியிருக்கேன். வருஷம் கிளியர் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நம்ம கடமை பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம நல்லா படிக்கணும். போன டைம் எழுதின அந்த 2022ல் சார் கொடுத்த நோட்ஸுமே இப்போயுமே வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியம் வந்து நான் நம்ம புக்ஸ் மட்டுமே தான் படிப்பேன், வேறு எந்த புக்குமே படிக்க மாட்டேன். மாமா சொல்லுவாங்க, நான் வேணால் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், அதை படி, ஃப்ரீ டைமில் நியூஸ் பாரு அப்படிம்பாங்க. நான் வந்து சொல்லுவேன், அதெல்லாம் இல்லை, எங்கள் சார் கொடுக்குறது மட்டும்தான் வரும், அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நியூஸ் பேப்பர்லாம் படிக்க மாட்டேன் அப்படிம்பேன். அப்புறம் ஸ்கூல் புக் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்கூல் புக்கை படிக்க சொல்லுவாங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், நம்ம புக்கை மட்டும்தான் படிப்பேன். ஸ்கூல் புக் நான் ஒரு 2-3 புக்கு வச்சுருந்தேன், ஒரு 12th 9th அந்த மாதிரி தமிழ் புக்கெலாம் வச்சுருந்தேன். நம்ம சார் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல ஸ்கூல் புக்ஸ், அது மட்டும்தான் நான் வந்து அதுலேயுமே சார் ஷார்ட்கட் இருக்குங்கிறதுனால மட்டும் அதை மட்டும் நான் எழுதி வச்சு படிப்பேன். நம்ம ஷார்ட்கட் எதில் இருக்கோ அந்த புக்ஸ் மட்டும்தான் படிப்பேன். இப்போயுமே அது ஒரு ஆர்டர் வச்சுருப்பேன், தமிழ் ஜிகேல 4 7 9 13, அடுத்து ஜென்ரல் தமிழ் போயிடுவேன் 1 4 5, அப்புறம் 2 இந்த புக் பேக் கொஷின்ஸ்லாம் இருக்கும்ல, அது இலக்கணம் தனியாக ஒரு புக் கொடுத்துருப்பாங்க. நான் ஆன்லைனு என்ன வேணால் பண்ணும், ஏமாத்தணும்னா என்ன வேணால் பண்ணிடலாம். தனி நோட்டு போடுங்கன்னு சொன்னால் நான் போட்டுருவேன், இலக்கணத்துக்கு தனி நோட்டு போடுங்கன்னா போட்டுருவேன், கரண்ட் அஃபேருக்கு தனி நோட்டுன்னா நான் போட்டுருவேன். அதே மாதிரி இதுக்கு தனி நோட்டு போடுங்க, பாட்டுக்கு தனி நோட்டு போடுங்கன்னா நான் போட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, புக்ஸ் வர லேட் ஆகிடுச்சுன்னா ஷார்ட்கட்டுன்னே தனி நோட்டு போட்டுருவேன். இப்போ புக்கு ஆர்டர் பண்ணிடுவோம், அது எனக்கு வரதுக்கு 1 வீக் லேட் ஆச்சு, அதுக்குள்ளே சார் அந்த புக்கையே முடிச்சிருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், பேஜ் நம்பர் மட்டும் நோட் பண்ணிவிட்டு, சார் அந்த ஸ்க்ரீனில் வைப்பாங்கல்ல அதை வச்சு பேஜ் நம்பர் நோட் பண்ணிட்டு நான் ஷார்ட்கட் மட்டும் வரிசையாக எழுதி வச்சுருவேன். ஏன்னா மறுபடியும் என்னால் காப்பி பண்ண முடியாது. அப்புறம் புக்கு வந்தோடனே காப்பி பண்ணிடுவேன். சண்டேஸில் மட்டும் என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்கும், அதனால். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், அந்த கிளாஸை மண்டே ஃபுல்லாக பார்த்துருவேன், ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணுறதே இல்லை. அப்புறம் 22க்கு பிறகு அந்த மெயின்ஸுக்கு பிறகு நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன், படிக்கவே முடியல என்னால். சரி இப்போ இனிமேல் படிக்கவே வேண்டாம் அப்படின்னதும் அப்புறம் எல்லாருமே சரி, ஒரு இந்த டைம் வந்து June 9 எக்ஸாம் வந்தது. அப்போ June 9 தானே, மே மாதம் எப்படியும் லீவில் தானே இருப்பேன், பசங்களுக்கு லீவு தானே, அதனால் பசங்களை அங்கே அனுப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து படி அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாலாம் கூப்பிட்டாங்க. சரின்னு பசங்களை மறுபடியும் அத்தை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த 40 days உட்காந்து ஃபுல்லாக படித்தேன். அப்பயும் நம்ம புக்ஸ் மட்டும்தான் படித்தேன், வேறு எந்த புக்ஸுமே படிக்கல. மாமா கேட்டாங்க, மறுபடியும் வேணால் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி விடவா அப்படின்னு கேட்டாங்க. வேண்டாம், 2 குழந்தைங்களை விட்டுட்டு என்னாலும் போயும் படிக்க முடியாது, ஆன்லைன் கிளாஸும் ஃபுல் டேவும் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால் சரி நான் புக்ஸ் தான் வச்சுருக்கல, நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து ஜிஎஸ்சில் உள்ளதுக்கு பார்த்தேன்.
சார் சொல்கிற மாதிரி ஜிஎஸ் ஒரு கடல், அது என்னால் கவர் பண்ண முடியல. மேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா போடுவேன், 26 வந்தது. தமிழில் வந்து 93 வந்துருந்தது. ஜிஎஸ்ல 53 தான் வந்தது, கம்மி. 172 கொஷின் வந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு அன்றைக்கே மெசேஜ் போட்டேன் சார்கிட்ட, இந்த மாதிரி 171 வருது, ஒரு கொஷின் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு. அவனைக்கே சார் வந்து சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எதில் மெசேஜ் பண்ணாலும் உடனே ரிப்ளை போடுவாங்க சார். அப்புறம் வந்து அவ்வளோதான். எல்லா கிளாஸுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்களும் நல்லா படிங்க. அந்த 3 ஹவர்ஸ் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து என்னென்னா, நான் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தோன்னா அதில் ஒரு 10 கொஷின் தெரியாத கொஷினாகவே இருக்குது. தெரியாத கொஷின்னா 2 ஆப்ஷன் வருது, இல்லைனா 4 ஆப்ஷனுமே வரமாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. இது நான் சாதாரணமாக நமக்கே தெரியுது இல்லை, அப்போ அதை கொஷின் எடுக்கிறவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கும் தெரியும் தானே, எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் தெரியுது, ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியுது. அப்போ அதை ஏன் வைக்கிறாங்க ஒரு வருஷம்? நம்ம மெமரியை செக் பண்ண கிடையாது, நம்மளோட ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அந்த 10 கொஷினை பார்த்துட்டு பயப்படாதீங்க. நம்ம வந்து அது சேலஞ்ச் பண்ணிக்கலாம், கொஷின் சேலஞ்ச் இருக்குல்ல. அதனால் அந்த 10 கொஷினை பார்த்து பயந்து தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணிடாதீங்க எப்போயுமே. சில கொஷின்லாம் நான் வந்து சார் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு கொஷினும் தெரியாது, ஆன்சரும் தெரியாது. ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனாக இருக்கும். அப்போ அதை நான் சூஸ் பண்ணுவேன். இவரை பற்றி தானே நம்ம படிச்சிருக்கோம், அப்போ இவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு விடுவோம். ஏன்னா அவங்க 4 பேர் 3 பேர் சிலபஸ்லேயே இருக்க மாட்டாங்கல்ல, அப்படி எடுப்பேன். இல்லைன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கள தூக்கிடுவேன். நல்லா பாரதியார் பற்றிலாம் நமக்கு நல்லா தெரியும், அப்போ இவராக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை தூக்குறதுக்கு எல்லாமே. எந்த ஒரு கொஷின் கேட்டாலுமே சார் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஆன்சரே பண்ணவே முடியாது நம்மளால், எல்லா சப்ஜெக்ட்லேயுமே. ஜென்ரலாகவும் சொல்கிறேன், பாலிட்டி, எக்கானமி எல்லாமே ஜென்ரல் டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தோன்னா சார் ஃபோட்டோ தான் டெலிகிராமில் வந்து ப்ரொஃபைல் பிக்காகவே வச்சுருப்பேன். ஏதாவது மெசேஜ் போட்டோன்னா எல்லோரும் சொல்லுவாங்க விஜயலன் வந்து விட்டார் அப்படிம்பாங்க. நான் மெசேஜ் போட்டேன்னா அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சாரோட ரெஃபரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பாப்பா வந்து டைரெக்டாக இங்கே படிக்கலை. எப்படி ஏகலைவன் வந்து துரோணாச்சாரியா படித்தானோ அதுபோல் இவரை துரோணாச்சாரியா வச்சுக்கிட்டு அவங்க ஏகலைவனாக இருந்து இந்த படிப்பை படித்து வேலைக்கு போயிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சென்டரில் எங்கள் இன்னொரு பாப்பா ஜாருமதினு ஒன்று இங்கே படிச்சது, 1.5 வருஷம் படிச்சது. அவங்களும் ஜெயங்கொண்டத்தில் தான் கிளாஸ் படித்தாங்க. அப்புறம் இங்கே கொண்டாந்து சார்ட்ட கொண்டாந்து சேர்த்தேன். நான் தான் நிறைய பேர், நான் ஒரு ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டீச்சர், ஒரு 5 வாத்தியார் சேர்ந்து மீன்சுரோட்டி ஸ்கூலில் இவர் எங்களுக்கு பக்கத்து ஊர் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கல்கி நாவல் பார்த்துருக்கீங்களா? பொன்னியின் செல்வன் வந்து வீராண ஏரிக்கரையில் அப்படியே நடந்து வருவார். இவங்களுக்கு சொந்த ஊர் வந்து கண்டமங்கலம், காட்டு முன்னாடி கடலூர் தாலுக்கு. அப்படியே வந்து அரியலூர் தாலுக்கு ஜெயங்கொண்டத்தில் ஜெயங்கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனுடைய மண்ணில் வந்து விஜயாலய சோழனா ஜெயங்கொண்டத்தில் இருந்து அப்படியே நவுந்து துறையூர் வரலைக்கு வந்து இப்போ வந்து திருச்சியில் கோலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ராஜேந்திர சோழனுடைய வீரமும் அந்த மண்ணின் பெருமையும் இந்த நிகழ்ச்சியில் நான் எனக்கு பார்த்ததில் மிக வியப்பு என்னென்னா, அதை நான் அப்புறம் சொல்லிடுறேன். உங்களுக்கு கதை சொல்லுவேன். நீங்கள் பாப்பா எங்கே படிச்சு நான் அழைச்சிட்டு போயிட்டேன், வேறு பிரச்சனை. 1 வருஷம் படிச்சிச்சிங்க. சாரோட கிளாஸை ஜெயங்கொண்டத்தில் பார்த்ததுனால அது வந்து நேராக வந்து இங்கே சேரணும்னு வந்து சேருது. அப்புறம் அது 1 வருஷத்துக்கு அப்புறம் உடம்பு முடியல, கொஞ்சம் வேண்டல சார்னா என்னை பிடிச்சி திட்டுறாரு சார். நான் என்ன சொல்கிறேன், நாம தான் இது வரையும் பேரண்ட்ஸை திட்டிருக்கோம். நான் ஒரு ஹையர் ஸ்கூல் டீச்சருங்கிறதுனால நான் என்கிட்ட படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோரை கூப்பிட்டு திட்டுவேன். அது மீன்சுருட்டி ஸ்கூலில் நான் டீச்சராக இருக்கேன், அந்த ஏரியா தெரியும் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்ட்டு. சார் என்ன பிடிச்சி திட்டுறாரு. சரி, நம்ம பிள்ளைய பார்த்ததுக்கு இந்த பாப்பாவில் திட்டுவாங்களே, சரி இன்னொரு பாப்பாவில் திட்டுவாங்கிறா, சரி நம்மள ஒரு ஆசிரியர் திட்டுறாரு, நம்ம எவ்வளோ பேரை திட்டிருக்கோம், பரவாயில்ல பிள்ளைகளை திட்டி தான் பார்த்துருக்கோம், நம்மளும் ஒருத்தர் திட்டாட்டு ஒரு சந்தோஷமாக பேசிட்டு அதெல்லாம் முடியாது, நீங்கள் குழந்தைய ஆசிரியர் போட்டிங்கன்னா இன்னும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னாரு. அப்போ எங்கள் பாப்பாட்ட நான் சொன்னேன், ஒன்றும் தப்பு இல்லைம்மா, சார் தானே திட்டினாரு, நீ என்ன பண்ணுற, இப்போ செகண்ட் குரூப்பு கிடைக்குமா கிடைக்காதா? 139 அது 139 இருக்கா செகண்ட் குரூப், குரூப் 38 இருக்கிறாங்க. ஒரு 7 மார்க் ஆசிலேஷன்ஸ் 145 அடிச்சிட்டாங்கன்னா குரூப் 2A அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆர்டரை வாங்கிட்டு தான் சாரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரல. அவங்க வாங்கன்னு சொல்லேன், ஆர்டரை வாங்கிட்டு சாரை போய் பார்ப்போம். திட்டினது கூட ஒரு நல்ல விஷயந்தான். அவர் திட்டிருக்காரு, நீ என்ன செய்யணும், நீங்கள் வந்து இந்த ஆர்டரை நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து காட்டுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு நீ வந்து அவர்கிட்ட ஆர்டரை காட்டாது நமக்கு பெருமை, நம்ம சொந்தக்காரங்க தானே அவங்க, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நம்மளை திட்டுறாங்க, எனக்கு ஒரு அண்ணனோ இல்லை ஒரு பெரியப்பாவோ இருந்தால் திட்டுவாங்கல்ல ஒன்று, அந்த மாதிரி தான் ஒன்று திட்டிருக்காங்க, நீ இன்னும் வருத்தப்பட வேணான்னு சொன்னால் அந்த பாப்பாவும் சேலஞ்ச் எடுத்துகிட்டு ரொம்ப ஆர்வம் படிச்சுட்டு இருக்கு. அநேகமாக அடுத்த அதில் நாங்கள் கொண்டு வரணும், அதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வந்தியத்தேவன் எப்படி வீராண ஏரியில் நடந்து வந்தாரோ, குதிரையின் மேலே வெள்ளை குதிரையை போயிட்டு இருப்பார், அவர் ஒவ்வொரு கண்வாயாக போயிட்டு இருப்பார். கல்கி சார் தான் சொல்லுவாங்க அந்த கதைலாம்.
2002 நாங்கள் வெத்தியார் வீட்டுங்கிற ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறோம். சாரும் ஒரு குக்கிராமத்தில் தான் இருந்தாங்க. அப்போ எங்கள் டிவியில் வேறு எதுவும் ஓடாது, அது அரசாங்கம் கொடுத்த டிவி, இந்த டிவிலாம் கிடையாது. அதனால் வீட்டில் ஓடும்போது சார் என்ன பண்ணுவார், ஆரம்பிப்பார். அவர் அவுரங்கசீப்பில் ஆரம்பித்து அக்பரில் ஆரம்பித்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருப்பார். தமிழ் ஆரம்பித்தாருன்னு துரோணாச்சார் சொல்கிறார், அது சொல்கிற இது சொல்லிகிட்டே இருக்காரு. நாங்கள் இந்த வாத்தியாருங்கள்லாம் உட்காந்து பேசியிருந்தோம். நீ மேத்ஸ் வாத்தியார், நீ பிசிக்ஸ் வாத்தியார், நீ கெமிஸ்ட்ரி வாத்தியார், நீ எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி, நான் எம்காம் எம்ஃபில் பிஎடு, நம்ம 5 வாத்தியார் சேர்ந்து பேசுகிறோம். அந்த ஆள் மண்டையில் என்னையா இருக்குது, ஒரே ஆள் 5 பாடத்தை நடத்திட்டு இருக்காரு. அது மண்டையா, அது மூளையா? நாங்கள் கேட்குறது தான். இது எப்படி இந்த ஜெயங்கொண்டம் ஏரியாவிலேருந்து பிறந்த ஒரு ஆளுக்கு இவ்வளோ அறிவு வந்து? எனக்கு அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. நம்ம ஆளுக்கு சண்டை போட தெரியும், அங்கே வீரம் விளைஞ்ச மண், அது ரைட்டு, அது ராஜேந்திர சோழனுடைய மண். இந்த பிறந்து இந்த ஜெயங்கொண்டத்தில் இருந்து இவருக்கு எப்படி இவ்வளோ மூளை, எதை எடுத்தாலும் அந்த ஆள் போயிட்டே இருக்காரு. அதுதான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். சும்மா ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், ஸ்டாஃப் ரூமில் டீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. ஏன்னா என்னுடைய இன்னொரு ஸ்டாஃபுடைய ஒய்ஃப் வந்து அரியலூர் ஐடிஐயில் அவங்க ஜாபில் இருக்கிறாங்க. இங்கே படிச்சு என்ஆரில் தான் படிச்சிருக்காங்க, வந்து சென்டரில் படித்தவங்க. அவங்க ஐடிஐயில் அந்த உடவுன் கீப்பர் மாதிரி அந்த மாதிரி இதில் போஸ்டிங்கில் இருக்காங்க. அவர் மேத்ஸ் டீச்சரு. சார் நீங்கள் மேத்ஸ் நல்லா நடத்துறீங்க, நான் காமர்ஸ் நல்லா நடத்துறேன், இவர் தமிழ் நல்லா நடத்துறாரு, இங்கிலீஷ் நல்லா நடத்துறாரு, எல்லாத்தையும் அந்த ஆள் ஒரே ஆள் நடத்துறாரு. சார் மண்டையில் என்ன சார் இருக்குது? அதுக்கு ஒரு ஆள் சொல்கிறான், அவர் வந்து அன்னியன் கேரக்டர் இந்த மாதிரி அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குது போல் இருக்கு அவர் மண்டையில். அவர் மனுஷரே இல்லையா, மல்டிபிள் பர்சனாலிட்டி பூந்துக்குச்சு. எந்த பாடத்தை எடுத்தாலும் அந்த சப்ஜெக்ட் எப்படிங்க இப்படி பேசுகிறாரு ஒரு ஆள், என்னங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரே இதை ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம். அப்புறம் இன்னொருத்தர் எங்களுக்கு என்ன கவலைன்னா, இவர் கண்டினியூஸாக பேசியிருக்காரு. 5 நிமிஷம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாடம் நடத்துறாரு, தொண்டை வறண்டு போகுது. என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? இடையில யாரையாவது 1 மணி நேரமா 2 மணி நேரம் 3 மணி நேரமாக நடத்தலாம். அவங்க ஊட்டம்மா என்ன தான் பண்ணுறாங்க? இவர் நல்லா இருந்தால் தானே கடைசி வரைக்கும் பாடம் நடத்திட்டு இருக்க முடியும். தொண்டை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு இடையிலலாம் ஒரு பயம் வருது, ஒரு மேலே அக்கறையே இருக்கு. எதுக்காக அக்கறை இருக்குன்னா, இது இதோட நின்றுடக்கூடாது. இன்னும் நிறைய பேருக்கு இந்த தொண்டை வேணுமே, இது நாக்கெல்லாம் வறண்டு போய் நான் பார்க்குறேன், நானுமே பார்ப்பேன். நம்ம ஒன்றும் பரிச்சை இதில் இருந்தாலும் பார்க்குறது பரவாயில்ல. இப்போ நீங்கள் எங்கள் பாப்பா இன்றைக்கி தான் சொல்லுது, நாங்கள் கூப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லுவோம். ஒரு பிள்ளையும் பார்க்காது, கடைசியாக நானாக பார்க்குறது. எத்தா பிள்ளைங்க வாத்தியார் பேச்சு கேட்கு, அப்பா பேச்சு யாரா பிள்ளைங்க கேட்குமா? அதனால் கேட்கறது இல்லை, வாத்தியார் பேச்சாக கேட்டிருக்குது. ஏன் பேச்சு நான் வந்து வேறு வழி இல்லை. அப்போ வந்து டிவியில் வந்து படம் ஓடாதுங்க, ஒளியும் தான் ஓடும், வெள்ளிக்கிழமை மட்டும். மற்ற நேரம் சும்மா தானே இருக்கும். ஜெயங்கொண்டது ஒரு சும்மா லோக்கல் சேனல் ஓடும். அதில் இது 8:30 மணிக்கு வச்சிட்டோம்னா போச்சு, 7:30லேருந்து ஓடும். அது 10-10:30 வரலையும் 11 மணிலையும் ஓடும். சார் திருச்சியிலேருந்து பேசுவார், அது அங்கே ஜெயங்கொண்டத்திலே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை பார்ப்போம். அது இன்னைக்கு பரவாயில்ல, அது அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கு. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு காட்டினது நான் சும்மா ஏதோ காட்டினேன், சார் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு உந்துதலாக இருந்திருக்கு. அது கூட ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் எனக்கு இங்கே வந்ததில் என்ன பிடிச்சதுன்னா, நேரம் ஆயிடுச்சு எனக்குமே தெரியுது. நான்லாம் 2 மணிக்கு 1:30 மணிக்கு சாப்பிட்றாள். எனக்கு சார் மேலே வேகம் 3 மணிக்கு கிளாஸ் விட்றாரு. இது என்ன நேரத்தில் சாப்பிட சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆரம்பிச்சா நான் முன்னாடி கூட அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்க, அவரை வாழ்த்துறதுக்கு இங்கே நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, கவர்னர் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, மந்திரி லோக்கல் மந்திரி இல்லை இப்போ சிட்டிங் மந்திரியை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள இஸ்ரோவிலேருந்து விஞ்ஞானி வந்து பேசுகிறாரு. விஜயாலயன் சாரை வாழ்த்துவதற்கு நாம் தேவையில்லை, நாம் வாழ்த்துவதே அவர் கேட்க வேண்டியில்லை, அவருக்கு அது தேவையும் இல்லை. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதாக எங்களை வச்சு சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. நான் கூட நினச்சேன் சாரை பாராட்ட, நம்ம இங்கே வந்து பாராட்டினவங்களும் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லை, அதை பாராட்ட வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. எந்த ஆட்சி மாறினாலும், அந்த அரசியல் மாறினாலும், எல்லா அலுவலகத்துலையும் இருக்கிறது அவங்க ஆள் தான் அதிகாரி. விஜயாலயன் சார் ஆள் தான். நீ எங்கே போனீங்கனாலும் ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், அங்கே இருக்கிற அதிகாரி புறா யாராக இருப்பான்? எல்லாம் என்ஆர் ப்ராடக்டாக தான் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டு தான், நம்ம சொல்கிற மாதிரி இந்த இன்ஸ்டியூட் சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப ஒரு சமுதாய கடமையை பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது. வந்தீங்க, படிச்சிங்க, வேலை வாங்கிட்டீங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள், அவ்வளோதானே எல்லாரும் சொல்லுவாங்க. 10 ரூபாயை கொடுத்து கடைசியாக என்ன பண்ணிவிட்டாரு? ஏகலவன் நான் சொன்னேன் இல்லையா, இது வித்தையை கற்றுக் கொடுத்துட்டு கட்ட வரல கட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. வித்தையை கற்றுக் கொடுத்துட்டு ஏகலவன் என்ன பண்ணாரு? துரோணாச்சாரியாரே, நீ தப்பாக கற்றுக்கிட்டப்பா, கட்ட வரல தானமாக கொடுத்துருப்போம், எனக்கு குருதிசனியாக கொடுன்னு வாங்கிட்டாரா? அதே மாதிரி சார் என்ன பண்ணிட்டார்? 10 ரூபா நோட்டை கொடுத்து, இதுவே நான் கொடுக்குற அன்பளிப்பு, என்னை தவிர யாரிடமும் எதிர்காலத்தில் எந்த அன்பளிப்பும் நீ பெறக்கூடாது, நான் பெறவில்லை, நீங்களே உறுதிமொழியை சொல்லிவிட்டு போனதுனால எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு நல்ல சமுதாய கட்டமைப்பு உருவாக்குறார். மற்றவங்க எல்லாம் சொல்றான், நான் வந்தா லஞ்சத்தை ஒழிச்சிருவான், நான் வந்தா லஞ்சத்தை ஒழிச்சிருவான், வாழ்த்துக்கள், நான் வந்தா லஞ்சத்தை ஒழிச்சிருவேன், நான் வந்தா லஞ்சத்தை ஒழிச்சிருவாங்க. எல்லா இன்ஸ்டியூட்டும் சொல்லி கொடுக்குது, வேலை வாங்கி கொடுக்குது, எல்லாம் வேலைக்கு போறாங்க. எங்க இருந்து இந்த கரப்ஷன் ஆரம்பமாகுது? கரெக்ஷன் எங்க இருந்து ஆரம்பமாகுது? கலெக்ஷன் கரப்ஷன் எங்க ஆரம்பமாகுதுன்னா,
பணிக்கு போகிறவங்கள்ட்ட இருந்தால் ஆரம்பமாகுது. தான் பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கல, அவங்கள வேலையை மட்டும் வாங்கி கொடுக்கல, போன இடத்துல அந்த சமுதாய கட்டமைப்பும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ நீங்கள் எதுவும் லஞ்சம் கஞ்சம் எதிர்காலத்தில் வாங்கிடக்கூடாது, இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்ற ஒரு சமுதாய நோக்கு அவர்கிட்ட இருக்கிறத கண்டு நான் வியந்து போனேன். மிகவும் பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சி. என் பிள்ளைக்கு வேலை கிடைத்தது போல உங்கள் அத்தனை பேருக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற இந்த வேலையிலே உங்களை வேண்டி விரும்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்துமதியோட அம்மா. இந்துமதி படித்து வேலைக்கு போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் சார் தான் ஒரு பெரிய முன்னோடி. நாங்கள் எல்லாருமே அவருடைய ஃபேன்ஸு. சார், உங்கள் ஸ்கூலில் தான் எங்கள் பையன், உங்கள் ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பெரிய ஃபேனு. உங்கள் ஸ்கூலில் தான் என் பையன் 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் படித்தான். நீங்கள் ஸ்கூலில் பேர் மாற்றினோடனே நாங்கள் திரும்ப எங்கள் பையனையே கொண்டு வந்துட்டோம். எங்கள் பையன் 5வது என்ஆர் ஸ்கூலில் படிச்சிருந்தா, அப்படியே உடையார்பாளையத்தில் படிக்கிறான். சார் அங்கே 10வது பையனுக்கு ஏதோ மீட்டிங் நடத்தி இருந்திருக்காரு. இவன் என்ன பண்ணுறாங்க, நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு மேலேருந்து பார்த்துட்டு கீழே இறங்கி எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போகிறான்ட்டு பக்கத்தில் நிற்பான போட்டுருக்கு. சார் ஏதோ கை கொடுத்துருப்பாரு போட்டுருக்கு. இவர் கையை தொட்டு பார்த்துட்டான். அவன் என்ன சொன்னான், சாரா அந்த சார் கை என்னப்பா பொசுன்னு கை நைஸாக இருக்கு, நம்ம கை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது கொஞ்சம் மம்டி கும்டி பிடிச்சது கத்தி பிடிக்கிறது ஒரு வேலை இருக்கும், அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது சார். சார் கையை எப்படி அனுப்பி தொட்டு பார்த்தேன் அப்படின்னா, அவர் வந்தோடனே நான் மேலேருந்து பார்த்தேன், அவர் என்னப்பா ஒரு கோட்டு போட்டு வர்றாரு அப்படின்னா, இல்லைடா அவர் அப்படி தான் இதாண்டா பார்க்க நல்லா சார். நான் உடனே போய் ரெஸ்ட் ரூம் எப்படி ஒன்று விட்டாங்க அப்படின்னு கேட்டேன். நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு இறங்கி வந்தேன். எல்லாம் பசங்க நின்று வேடிக்கை பார்த்துருந்தோம், கை கொடுத்தாங்க, நானும் கை கொடுத்தேன். கை பொசன்னு இருக்குப்பா அவரு. சரி, அது பேனா பிடிக்கிற கைடா, சாக் பீஸ் பிடிக்கிற கையை மற்றவங்களை உருவாக்குற கை, அதனால் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இவர் சார் நம்மளை ரொம்ப அப்புறம் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அது அந்த தாடி, இந்த கோட்டு, இந்த இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கணும். முதல்ல ஒரு பாடம் பிடிக்கணும்னா அந்த வாத்தியாரை பிடிக்கணுங்க. உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நல்லா படித்து மேலைக்கு போகணும், வேலைக்கு போகணுன்னா முதல்ல நீங்கள் இந்த சொன்ன சோசியாலஜி சைக்காலஜிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல யாரை பிடிக்கணும் உங்களுக்கு? இந்த என்ஆரில் இருக்க பிரின்ஸ் விஜயாலயன் சாரை பிடிக்கணும். முதல்ல அவரை நல்லா பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க பாடம் என்ன ஆகிடும், ஈஸியாக பிடிச்சிரும். அவ்வளோதான். இதை முதல்ல பிடிச்சிங்க. அவரை பிடிக்கலன்னா அதை விட்டுவிட்டு போயிருங்க, வேற எங்கேயாவது போய் பிடிச்ச இடத்துல சேர்ந்து படிச்சிருங்க. ஏன்னா பிடிக்காத ஒரு ஆளோட நீங்கள் குப்பை ஓட்ட முடியாது. நம்ம ஏன் கட்டிட்டு மாறடிக்கிறா, சொல்றது புரியுதுங்களா? அதனால முதல்ல ஆசிரியரை பிடிக்க வேண்டும், அதற்கப்புறமாக அந்த பாடம் பிடிக்கும், அதன் மூலமா நீங்க வெற்றி பெற முடியும். நன்றி. அவரு எங்க வீட்டுக்கார, என் பொண்ணு, எங்க மாப்பிள்ளை, அவர்லாம் நல்ல ஒத்துழைப்பு, இவங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால ஒரு குடும்பம் ஒத்துழைச்சாதான் ஒருத்தங்க வேலைக்கு போக முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எங்கள் மருமன் அங்கே சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய அண்ணா, அவரை டிப்ளமா டிகிரி முடிச்சுட்டு ஏஓவாக இருக்கார், அக்ரிகல்ச்சர் சீட் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓவாக இருக்கார், அக்ரிகல்ச்சர் சீட் ஆஃபீஸராக பரங்கிப்பேட்டையில் இருக்காருங்க. சூப்பர் சூப்பர். மாமா, அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சென்னை மூவ் ஆன பிறகு மறுபடியும் படிக்கணுன்னப்ப முடிச்சிடறேன், சீக்கிரம் மூவ் ஆனப்போ அங்கேயும் நிறைய இன்ஸ்டியூட் இருந்துச்சு. நான் நிறைய ரெஃபர் பண்ணேன் இங்கே படிக்க சொல்லி. பட் அவங்க மறுபடியும் என்ஆர் போகணும் அப்படின்னாங்க. என்னால் கம்ப்ளீட்டாக அங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆக முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணால் சகிலா மேடத்திட்ட பேசிட்டு ஆன்லைன் ஆப்ஷன் கிடச்சிது. அப்படி தான் செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன சொல்கிறதுனா, நிறைய ஷார்ட்கட்டு, இந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸில் நிறைய ஸ்டோரிஸ் மாதிரி சொல்லி தருவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ கூட ரீசெண்டாக குரூப் 2ல் ஒரு அவங்களோட கொல்லிக்கு ஒருத்தவங்க ஹைதராபாத்லேருந்து 2 ஒருத்தவங்க குரூப் 2 எழுதியிருந்தாங்க. அப்போ கூட சொல்லியிருந்தாங்க இந்த பிஓபி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதை பற்றி பேசிட்டு வந்தாங்க. ஸோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இன் ஸ்ரீலங்கா, அதை ரிலேட் பண்ணி எழுதியிருக்கேன். எங்கள் சார் சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல, இவங்க அதை அட்டன் பண்ணேன். அதில் அந்த TTT டெக்ஸ்டைல்ஸு, டீ, டூரிசம், இதை பற்றிலாம் எழுதியிருக்கிறோம். இதை வச்சு தான் அதை ரிலேட் பண்ணி எழுதியிருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதுதான் அதனால தான் அவங்க மறுபடியும் இங்கேயே படிக்கணும்னு சொன்னாங்கன்னு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எங்களோட ஃபேமிலியில் இப்படி ஒரு கரியர் க்ரோத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்த விஜயாலயன் சாருக்கு எங்கள் ஃபேமிலி சார்பாக ரொம்ப நன்றி. I wish you all the very best for your upcoming success. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறீங்க. அவங்க ஃபேமிலி குழந்தை பார்த்துக்கிட்டு, அதுவும் ஆன்லைனில், அதுவும் சென்னையில் இருந்துக்கிட்டு
படிச்சிருக்காங்கன்னா ஒரு பலத்த கரவொலியை நம்ம வந்து இந்த நேரத்தில் கொடுத்துடலாம். சார் சொல்கிற மாதிரி அடுத்து சாருமதியும் உயரத்தில் என்றும் தலை சிறந்த மனுஷனுக்கு புரியும் இவன் நாட்டில் எப்பவுமே மழை பிடிக்காத தூர நின்னு தூர நின்னு தூர நின்னு தூர நின்னு தூர நின்னு நான் பாச பயிரடா உனக்கு பாச கையிலடா 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 கொடி 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 கொடி. இதுதான் நான் கடைசியாக வாங்குற இலவச பணம். வெளியில் இனிமேல் யாருக்கிட்டையும் இலவசமாக அன்பளிப்பு வாங்க மாட்டேன். பி இந்துமதி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், பி இந்துமதி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், பி இந்துமதி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். சந்தோஷம். தம்பி கொஞ்சம் நவரு. நான் பறக்கிற நிலையும் கொடி அவன் தேடி போய் செய்ய போறா கொடி தரம் பொழக்கிற வேகம் கொடி எங்க இருக்கு நீ தேடி வரடா